31 ஆண்டுகள் இருக்கும் நாளைய தீர்ப்பு படம் வெளியான சமயம் அது. அந்த படத்தை பார்த்து இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, யார் ரசிப்பார்கள் இதை என திட்டி எழுதியது பத்திரிகை ஒன்று. 20 வயதான அந்த பையனுக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வதென தெரியவில்லை. தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். காரணம், தன் அப்பா அம்மா பேச்சையெல்லாம் மீறி சினிமாவிற்குள் நுழைந்த சிறுவன் அவன். தன் பெற்றோரிடம் முதலாக தன் சினிமா ஆசையை சொல்லும் போது கூட சினிமா பாதை மிகவும் கடினமானது, நீ எங்களின் செல்ல பிள்ளை, நடிப்பு வேண்டாம் என தடுத்தார்கள். மீறி நுழைந்தவன் தொடக்கத்தில் பல அவமானங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டான். உழைத்துக் கொண்டே இருக்கிறான். எந்த விமர்சனங்களையும் பொருட்படுத்தாமல் ஓடுகின்றன அவனது கால்கள். இலைப்பாறல் இல்லாத அவனது ஓட்டம்தான் தமிழ் சினிமாவில் அழியாத அடையாளத்தை பெற்றுக் கொடுத்துள்ளது. தி நேம் இஸ் ஜோசப் விஜய். விஜயின் பிலிமோகிராஃபியை எடுத்து பார்த்தால் அவரது ஆரம்ப கால படங்கள் அனைத்தும் காதல், காமெடி கதைக்களங்களை அடிப்படையாக கொண்டே உருவாக்கப்பட்டிருக்கும். செந்தூர பாண்டி, ரசிகன், ராஜாவின் பார்வையிலே, சந்திரலேகா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என வரிசை கட்டிக்கொண்டே போகலாம். அந்த சமயத்தில்தான் முழுக்க முழுக்க ஒரு காதல் கதை கொண்ட படமாக அவருக்கு வந்து சேர்ந்தது பூவே உனக்காக. ஒரு தலை காதலர்களுக்கு அது அருமருந்து. விஜய் கெரியரிலேயே அவருக்கு பாராட்டையும் புகழையும் ஈட்டி கொடுத்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ்களை அவரை நோக்கி ஈர்த்த படம் பூவே உனக்காக. இன்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானால் அந்த படத்தை ஆர்வத்துடன் பார்க்கும் கூட்டம் இல்லாமல் இல்லை. மிக சிலருக்கு மட்டுமே இப்படி அமையும். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது என ஃபங்க் வைத்துக்கொண்டு கிளீஷேவில் மேல் பட்டன் போடாமல் விஜய் பாடும் அந்த பாடலுக்கு இன்றும் ரசிகர்கள் உண்டு. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். அடுத்தடுத்து காலமெல்லாம் காத்திருப்பேன், லவ் டுடே, நினைத்தேன் வந்தாய் போன்ற காதல் படங்களால் தன் கெரியரை கட்டமைத்தார். அஜித்துக்கு ஒரு காதல் கோட்டையை போல விஜய்க்கு ஒரு காதலுக்கு மரியாதை. தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா. அதே போல துள்ளாத மனமும் துள்ளும், என்றென்றும் காதல் என ஒரே காதல் படமாக இறக்கி தள்ளினார். இதில் பெரும்பாலான படங்கள் விஜய்க்கு கை கொடுத்து ஃபேமிலி யூத் ஆடியன்ஸ்கள் அவரை நோக்கி திரண்டனர். நடுநடுவே ஒன்ஸ் மோர், மின்சார கண்ணா போன்ற காமெடியாலும் வெகுஜன மக்களை ஈர்த்தார். வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்கா. 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட குஷி, பிரியமானவளை படங்களை கொடுத்தவர். பிரின்ஸ் ஷாஜஹான் மூலம் மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை தனதாக்கி கொண்டார். 2003க்கு பிறகு திருமலைக்கு முன் பின் விஜயின் கெரியரை இரண்டாக பிரிக்கும் அளவுக்கு மாஸ் படங்களை கொடுக்க ஆரம்பித்தார். திருமலையில் தொடங்கிய பயணம் லியோ வரை நீண்டு கொண்டே இருக்கிறது. காதல் படங்களில் இருந்து மாஸ் படங்களுக்கு விஜய் மாறிய போது இளைஞர்கள் கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டது. இடையில் ஃபேமிலி ஆடியன்ஸை விட்டுவிடக் கூடாது என கருதியவர் திருப்பாச்சி சிவகாசியை கொடுத்தார். எங்க அம்மா அப்பா பண்ண பெரிய புண்ணியம் இப்படி ஒரு தேவதையை பெத்தது. அவங்க பண்ண பெரிய பாவம் இந்த ஊர்ல பெத்தது. ஊரையாது நாதாரி. போக்கிரிக்கு பிறகு விஜய்க்கு பெரிய சிக்கல். குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா என கண்டென்ட்டே இல்லாத வெறும் மாசை முதலீடாக கொண்ட படங்களில் நடித்து ரசிகர்களிடையே எடுபடவில்லை. இங்கே பிரச்சனை, விஜய் எந்த இடத்திலும் தன்னை மாற்றிக் கொள்ளாதது. திருமலை படத்திற்கு பிறகு அவரின் படங்களிலும் அவரது கெட்டப்பிலும் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே மாதிரியான படங்களை தான் தேர்வு செய்தார். அதற்கு முற்றுப்புள்ளி போட்டது நண்பன். அந்த படத்தில் எந்த மாசும் இல்லாமல் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடித்திருப்பார். ஆமா, உண்மையான பேர் என்ன? கொசெக்சி பசப்புகள். பசப்புகள்? ஆமா. ரியா பசப்புகள்? நீ சயின்டிஸ்டா? உன் பேர்ல தான் 400 பேட்டர்ன்ஸ் இருக்கா? ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பேர் நான் சேர்த்துக்க மாட்டேன். இவ ஒருத்தி நீ வச்சனோட கொசெக்சி பசப்புகளா? அப்ப இந்த ஜாப்பனீஸ் உனதான் தேடுறாங்களா? Yeah, I think so. விஜயின் மாஸ் கெரியருக்கு முக்கியத்துவம் தந்த படம் துப்பாக்கி.
ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்ற துப்பாக்கி படம் விஜய்க்கு மாஸ் ஹீரோ அந்தஸ்தை உயர்த்தியது. பாக்ஸ் ஆபீஸில் 100 கோடி கலெக்ஷனை கொடுத்து சினிமாவில் விஜயின் இமேஜை வேற லெவலாக மாற்றியது. கத்தி கூட அவரது மாஸ் கெரியரில் இருந்து சற்று விலகியே நின்றது. பீகல் படத்தில் வரும் அப்பா சென்டிமெண்ட் காட்சிகளும் கப்பு முக்கியம் பிகிலு என்ற வசனமும் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. பிறகு மாஸ்டர் படத்தில் நடித்திருந்தார். அதில் அதிரடி, ஆக்ஷன், த்ரில்லர் என்று ஒரு கலெக்டிவ் எமோஷன்ஸ் இருந்தாலும் அதில் வரும் வாத்தி கமிங் பாடல் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆட வைத்தது. பெண்களுக்காக வர்ணித்து பாடல் எழுதப்படும் தமிழ் சினிமாவில் மாஸ்டர் படத்தில் வரும் அந்த கண்ண பாத்தாக்கா பாடல் அவருக்கென செதுக்கியது போல அமைந்தது. ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வாரிசு படம் ஃபேமிலி ஆடியன்ஸை வெகுவாக கவர்ந்தாலும் அவரது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை ஈடு செய்ய முடியவில்லை. தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்தின் போஸ்டர்களும் அப்டேட்டுகளும் தான் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளது. Bloody sweet. சினிமாவில் அனைவரையும் கவர்ந்த நடிகர் விஜய் தற்போது அரசியலில் களமிறங்க போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு காரணம் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு, ஊக்கத்தொகை, பரிசு வழங்கும் விழாவை நடத்தினார். அப்போது பேசிய நடிகர் விஜய் தனது பேச்சின் தொடக்கத்திலேயே கல்வியின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டும் வகையில் அசுரன் பட வசனத்தை மேற்கோள் காட்டியிருந்தார். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணங்க, சமீபத்தில் ஒரு படத்தில் ஒரு அழகான ஒரு டயலாக் ஒன்று நான் பார்த்தேன், கேட்டேன். காடு இருந்தால் எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தால் பிடிக்குவானுங்க, ஆனால் படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுங்க. அது ரொம்ப ஒரு பாதிச்ச ஒரு லைன்ஸாக இருந்ததுங்க. இது 100க்கு 100 உண்மை மட்டும் இல்லை, இதுதான் யதார்த்தமும் கூட. அதோடு நிற்காமல் சமூகத்தில் சமநிலை வேண்டும் என உரக்க சொல்லிய அம்பேத்கர் தமிழக சமூக அரசியல்களின் முன்னோடிகளாக திகழ்ந்த பெரியார் மற்றும் காமராஜர் குறித்தும் பேசியிருந்தார். முடிஞ்ச வரைக்கும் படிங்க, எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, எல்லா தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. இதன் மூலம் அவர் இடதுசாரி மற்றும் திராவிட அரசியலை முன்னெடுக்கிறாரா என்ற கேள்வியை எழ செய்கிறது. தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத கமர்ஷியல் கதாநாயகனாக வலம் வரும் நடிகர் விஜய் எப்போதுமே மாஸ், லவர் பாய், ஆக்ஷன் ஹீரோ, வசூல் நாயகன், தற்போது அரசியல் தலைவராகவும் வலம் வரவிருக்கும் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.